இயற்கையான முறையில் 15 நாளில் எப்படி நீங்கள் வெயிட் கெயின் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் எது திறந்தாலுமே வெயிட் லாஸ் எப்படி ஆகலாம், தொப்பையை எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரி கான்டென்ட் தான் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ஆனால் வெயிட் கெயின் எப்படி ஆகிறது 15 நாளில் இந்த மாதிரி யாருமே போட்டது இல்லை. நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம போடுறோம். 15 நாளில் எப்படினா நீங்கள் வெயிட் கெயின் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 உணவுகள் சாப்பிட்டாலே நீங்கள் போதும். இப்போ நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருப்பாங்க. அவங்களாம் கேட்டிருப்பாங்க, ஏன்னா நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்க, இப்போ குச்சி மாதிரி இருக்க, ஊதி விட்டாலே பறந்துடுவிடா, இந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாருமே இந்த வெயிட் கெயின் ஆக முடியுதா, எவ்வளோ சாப்பிட்டாலுமே 1 கிலோ ஏற்றுறது கூட நீங்கள் கஷ்டமாக இருக்கா, அப்படிலாம் இந்த வீடியோவில் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் சொல்கிற இந்த 5 ஃபுட்ஸை சாப்பிட்டாலே போதும். 15 நாளில் ஈஸியாக வெயிட் கெயின் ஆகலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒர்க்கு போகிற பிரச்சனை இருந்தாலும் சரி, யாராக வேணால் இந்த வெயிட் கெயின் பண்ணலாம் ஈஸியாக 15 நாளில். சரிங்க, இந்த 5 ஃபுட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறது நிறைய வியாதி வச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, சில பேர் பிறந்ததுலேருந்தே ஒல்லியாக இருப்பாங்க. அது அவங்களோட உடல் வலிமை. ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வெயிட் கெயினே ஆக மாட்டேங்குது, நல்லா உள்ளியாக அப்படியே கண்ணெல்லாம் உள்ளே போய் இருக்கு, அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தால் கூட அது எல்லாருமே வெயிட்டாக இருப்பாங்க, நான் மட்டும் நல்லா உள்ளியாக இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஏன் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதுன்னா, சில பேருக்கு மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு மெட்டபாலிசம் கம்மியாக இருக்கும். இந்த மெட்டபாலிசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்க, நல்லா டைஜஷன் ஆகுது அப்படின்னா மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறையா சாப்பிட்றீங்க ஆனால் டைஜஷனே ஆக மாட்டேங்குதுன்னா மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோட வித்தியாசம். ஸோ இயற்கையான முறையில் நம்ம எப்படி வெயிட் கெயின் ஆகலாம்னு சொல்லி 15 நாளில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபுட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கேழ்வரகு. என்னடா பழைய காலத்துக்கு போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பழைய காலத்துக்கு தான் நான் போகிறேன். பல வருஷமாக இதை தான் நம்ம சாப்பிட்றோம், இதை தான் நம்ம சாப்பிட்டு வெயிட் கெயினாகவும் ஆகிறோம். இந்த கேழ்வரகை எப்படி செய்யணும், எப்படி இதை சாப்பிட்டா எப்படி வெயிட் கெயின் ஆகணும்னு நான் சொல்கிறேன். இந்த கேழ்வரகு இப்போ கண்டுபிடிச்ச விஷயம் இல்லைங்க, பல நூற்றாண்டுகளாக இதை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரிடா, கேழ்வரகு சாப்பிட்டா எப்போ நம்ம வெயிட் கெயின் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் சொல்கிறேன். இந்த கேழ்வரகை எப்படி நம்ம செய்யணும்னு அதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கேழ்வரகை எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் செய்கிற தப்பே நல்லா தண்ணி மாதிரி நல்லா செய்வாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கேழ்வரகு நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாவு நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகு, வெல்லம், கோகோனட் மில்க்கு அண்ட் நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஈஸியாக ஆகலாம். இது காலையில நேரத்தில் சாப்பிடணும், அதாவது காலையில் முடிச்சோடனே எம்டி ஸ்டொமக்காக இருப்பீங்க, அப்போ இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். 15 நாளில் ஈஸியாக நீங்கள் சாப்பிடலாம். ஒரு வாரத்துக்கு 4 தடவை சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக வெயிட் கெயின் ஆகலாம். ஒரு வாரத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்படின்ட்டு. இந்த கேழ்வரகு நல்லா திக்காக செய்யணும். நிறைய பேர் நல்லா தண்ணியாக செஞ்சுருவாங்க, அதை தான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஸோ நல்லா திக்காக பண்ணி அந்த வெல்லம், அந்த கோகோனட் மில்க்கு, நல்லெண்ணெய் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் ஈஸியாக இருக்கும் அண்ட் டைஜஷன் நல்லா அதிகரிக்கும். இது நிறைய ஸ்போர்ட்ஸ் பேர்சன் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இதை சாப்பிட்டு தான் நல்லா வெயிட் கெயின் ஆகுறாங்க, நல்லா ஸ்போர்ட்ஸில் நல்லா சக்தி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதுதான் நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபுட்ஸு. ஸோ அடுத்து பார்க்க போகிற ஃபுட்ஸு செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு அப்புறம் வேர்க்கடலை. என்னடா 2 உணவு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், செகண்ட் ஃபுட்ஸில் மொத்தம் 2 இருக்குது, சக்கரவள்ளி கிழங்கும் வேர்க்கடலையும். இது எப்படா நீங்கள் செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்கு கலோரிஸ் அதிகமாக இருக்குது, இந்த வேர்க்கடலையில் டைஜஷன் ஆகிறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இது 2 மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடணும். இது எப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை மசிச்சு இந்த வேர்க்கடலையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும், நல்ல சக்தி அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கலோரிஸ் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்ட எல்லாருக்குமே 2 கிலோ இல்லைன்னா 3 கிலோ வரையும் வெயிட் கெயின் ஆகிருக்கு வித்தின் 15 டேஸில். சரிடா, அதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், எத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிடணும், காலைல சாப்பிடணுமா, மதியானம் சாப்பிடணுமா, நைட் சாப்பிடணுமா, இப்படிலாம் கேட்டிங்கன்னா 11 மணிக்கு சாப்பிடுங்க. 11 மணிக்கு அது ஸ்நாக்ஸ் மாதிரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஸ்நாக்ஸ் தான். 11 மணிக்கு நீங்கள் இந்த சரி இந்த அப்புறம் பிஸ்கட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா, இந்த கேழ்வரகு, இந்த கிழங்கும் இந்த வேர்க்கடலையும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா சக்தியாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நல்லா சக்தியோடு இருப்பீங்க. அதேமாதிரி கலோரிஸ் நல்லா அதிகமாக கிடைக்கும், நல்லா வெயிட் கெயினும் ஆகும் ஈஸியாக. டெய்லி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதான் நம்ம பார்த்த செகண்ட் ஃபுட்ஸு. அடுத்து பார்க்க போகிற 3வது உணவு என்ன பார்த்தீங்கன்னா, இது சொன்னே ஆச்சரியப்படுவீங்க, இட்லி நல்லெண்ணெய். என்னடா இட்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி நான் இட்லி சாப்பிட்டு தான்லாம் இருக்கீங்க கேட்டிங்கன்னா, ஆனால் இட்லி சாப்பிட்றதுலேயே ஒரு மேஜிக் இருக்குது. அது எதை வச்சு சாப்பிட்றது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இப்போ இட்லி நீங்கள் சாம்பார் தொட்டு சாப்பிடுவீங்க, சட்னி சொல்லிட்டு சாப்பிடுவீங்க, இல்லை வேறு ஏதாவது இட்லி பொடியை தொட்டி சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இட்லி சரியான முறையில் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஈஸியாகனா ஒரு வாரத்தில் 4 தடவை இந்த சாப்பிடுங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, இட்லி நல்லெண்ணெய். என்னடா நல்லெண்ணெயான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா கொழுப்பு வருவேன்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் இல்லை. இட்லியை தொட்டு நல்லெண்ணெய் சாப்பிடுங்க, அதனால அந்த மேஜிக் நடக்கும், வெயிட் கெயின் ஈஸியாகலாம். டெய்லி இட்லியை சாப்பிட்டு தாண்டா இருக்கீங்க கேட்டிங்கன்னா, ஆனால் இந்த மாதிரி சாப்பிடுங்க, கண்டிப்பாக
வெயிட் கெயின் ஆகுனா ஒரு 4 நாளில் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க, இல்லை வாரத்தில் ஒரு 4 நாள் ஒரு நாள் விட்டு விட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். சாப்பிட்றதுனால பசி அதிகமாக எடுக்கும், டைஜஷன் ஈஸியாகும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, என்னால் சாப்பிடவே முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பசி அதிகமாக எடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ஃபுட்ஸ் நான் சொன்னேன்ல, சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, அது சாப்பிட்டாலுமே பசி அதிகமாக இருக்கும். இந்த இட்லி நல்லெண்ணெய் தொட்டி சாப்பிட்டீங்கனாலும் இது பசி அதிகமாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக வெயிட் கெயினாக ஆகலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற நம்ம 4வது உணவு என்ன பார்த்தீங்கன்னா கேரளா மட்டை ரைஸு. என்னடா நான் கேரளா போய் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேரளா ரைஸ் கேட்டாலே கிடைக்கும். நல்லா குண்டு குண்டு ரைஸாக இருக்கும். அது கரெக்டான விதத்தில் வெந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படிலாம் நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா கேரளா ரைஸை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அதோட சாம்பார் ப்ளஸ் நல்லெண்ணெய் இது ஊற்றி சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எப்படா இது சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் கேட்டிங்கன்னா இதோட மேஜிக்கே அந்த கேரளா ரைஸும் ப்ளஸ் நல்லெண்ணெயும் தான். என்னடா இந்த 3வது உணவுலையும் நல்லெண்ணெய் சொல்கிறேன், இந்த 4வது உணவுலையும் நல்லெண்ணெய் சொல்கிறேன், எப்படா இதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா வெயிட் கெயின் ஈஸியாக ஆகலாம். இந்த கேரளா ரைஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து நல்ல எனர்ஜி கொடுக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சக்தியோடு இருப்பீங்க. இது சாப்பிட்றதுனால உங்கள் டைஜஷன் நல்லா ஈஸியாகும், நல்ல செரிமான சக்தி அதிகமாக இருக்கும், நல்லா பசியும் அதிகமாக இருக்கும். ஒரு தட்டு நிறையா எடுத்து நல்லா கேரளா ரைஸை போட்டு அதோட சாம்பாரை ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன். நல்லா வெயிட் கெயின் ஈஸியாகும். சாப்பிடுங்க கேட்டிங்கன்னா மத்தியான டயத்தில் சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 4வது ஃபுட்ஸ் முடிஞ்சு. அப்புறம் நம்பர்களே முக்கியமான விஷயம், நான் எந்தெந்த உணவு கூட என்னென்ன பொருளை வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறேன்னா அது மட்டும்தான் வச்சு சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தேவையான பொருளை வந்து தான் ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இயற்கையான முறையில் வெயிட் கெயின் ஆகும். சரிடா இப்போ காலைல சாப்பிட்றத சொல்லிட்டேன், காலைல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத சொல்லிட்டேன், மதியானம் சொல்லிட்டேன், இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்னடா சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணுமா, மிச்சர் சாப்பிடணுமா, டீ சாப்பிடணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் சாப்பிடாதீங்க. ஸோ என்ன சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த வேர் வச்ச பயிர் இருக்கும்ல அது, இல்லைனா கொண்டக்கடலை, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும் அண்ட் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் நீங்கள் இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுங்கன்னா. 5வது உணவு என்ன பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பீனட் பட்டரு. இது செஞ்சு சாப்பிட்றதுனால ஈஸியாக வெயிட் கெயின் ஆகலாம். சரி இது எப்படா செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். இது எப்படா பண்ணுவோம், இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழம் எல்லா கடையிலுமே ஈஸியாக கிடைக்கும், பீனட் பட்டரு, இது ரெண்டும் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ தான் நீங்கள் பால் ஆட் பண்ணுமா கேட்டிங்கன்னா சில பேருக்கு பால் ஒத்துக்காது. பால் ஒத்துக்குச்சுன்னா அதோட ஷேக் பண்ணி சாப்பிட்லாம். பால் ஒத்துக்கலைன்னா தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றதுனால வந்து ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். பீனட் பட்டரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, கலோரிஸும் அதிகமாக இருக்குது, கொழுப்பு நல்ல கொழுப்பு இயற்கையான முறையில் இருக்குது. அப்புறம் இந்த வாழைப்பழத்துலேயும் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்னாலும் ஈஸியாக வெயிட் கெயின் ஆகலாம். இந்த 5வது ஃபுட்ஸில் இது எப்படா சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா மதியானம் நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பசி எடுக்கும் பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் இதை குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். இந்த 5 உணவு நான் சொல்லிட்டேன், இது சாப்பிட்டா மட்டும் போதுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இதோட நீங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ், அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் வீட்டில், இல்லைனா வெளியே வாக்கிங் போகணும், இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இல்லை இந்த 5 உணவும் யார் யாராக சாப்பிடணும், ஆண்கள் மட்டும் சாப்பிடணுமா பெண்கள் மட்டும் சாப்பிடணுமா கேட்டிங்கன்னா 2 பேருமே சாப்பிடலாம். அவங்க தகுந்த மாதிரி தான் நான் சிறந்த முறையில் நான் சொல்லியிருக்கேன், இயற்கையான முறையில் நேச்சுரலாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு. அப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணுமா 1 மணி நேரம் அந்த மாதிரிலாம் இல்லை. வீட்டில் சும்மா சிம்பிளாக புஷ்அப் போடலாம், இல்லை ஸ்குவாட் போடலாம், இல்லை வாக்கிங் போகலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நியூட்ரிஷன் அதிகமாகும், மசில் வந்து க்ரோத் ஆகும், பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் வெயிட் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து 15 நாள் சாப்பிட்டீங்கன்னா ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும். இது என்னைக்கு இருந்து நான் சாப்பிட்டீங்க கேட்டிங்கன்னா நாளைக்கு இருந்தில்ல இன்னைக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டே 1 சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதோட வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 15 நாள் இந்த உணவுலாம் சாப்பிடுங்க, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். 15 நாள் கழிச்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்குறேன். வெற்றியோடு இருங்க. நன்றி.